நமக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹவ் டு ஃபைண்ட் அவர் லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அவங்க எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரமாதமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க. இந்த டைம் டேபிள் போடுவாங்க. இத்தனை மணிக்கு இது படிக்கலாம், அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் எக்ஸாமில் பார்த்தா மார்க் கம்மியாயிடும். பிஸ்னஸ்மேன் கூட பார்க்கலாம். பிளானிங்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவுட்கம் ஒன்றுமே வராது. இதுக்கு என்ன காரணம்? இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெல்கம் டு பிஸ்னஸ் லெசன்ஸ் ஃப்ரம் திருக்குறள் பை பிராண்ட்புலி.com. இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். எதனால் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய முற்பட்டு அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னாலே இந்த திருக்குறள் தான் என் மண்டையில் அடிக்கும். அது என்ன குறள் அப்படின்னா, குறள் 640 முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வார் திறப்பாடு இல்லாதவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி, நல்ல பிளான் பண்ணி, முறையாக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் கடைசியில் அதை முடிக்க மாட்டாங்க, கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பல்லாயிரம் விஷயங்களை சொல்லுவோம். எனக்கு அது இல்லை, இது வரல, இந்த டைமுக்கு வரல, இந்த ஆள் இந்த பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த பண பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த விஷயம் டிலே ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் திருவள்ளுவர் ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறார். அதை செய்கிற அந்த ஆளுக்கு அந்த திறமை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். இதை ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக திருவள்ளுவர் சொல்லிட்டார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரியாலிட்டி ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. அது என்ன அப்படின்னா, திட்டம் போடுறதோ அல்லது பிளான் பண்ணுறதுன்றதோ ரொம்ப முக்கியம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே ஆரம்பித்ததை ஒழுங்காக முடிக்கிறது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கிறோம், ஆனால் முடிக்கிறது கிடையாது. ஒரு நல்ல செயலினுடைய வெற்றின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அதனுடைய முடிவில் தான். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நிறைய பேர் அமக்கலமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் ட்ராஜிக்காக கொண்டு போய் அதை முடிச்சிருவாங்க, இல்லை அதை முடிக்காமலே இருப்பாங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நுழையும் போதும் சரி, அல்லது ஒரு பிஸ்னஸில் நுழையும் போதும் சரி, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு திட்டம் போடுறோமோ அதே மாதிரி ஒரு எக்ஸிட் பிளானும் தேவை. அந்த எக்ஸிட் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வேலை முழுமை அடைஞ்சதுக்கான ஒரு சரியான அடையாளம். ஸோ ஒரு மனுஷனுடைய திறமையை நீங்கள் அளவிடணும், நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம செய்கிற காரியங்களை ஒழுங்காக முடிக்கிறோமா, சரியாக முடிக்கிறோமா, சிறப்பாக முடிக்கிறோமான்றதை கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஒரு அளவுகோலை வச்சு நம்மளுடைய குறைபாடுகள் என்ன, நம்மளுடைய ஷார்ட் கம்மிங்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்க்கு திருவள்ளுவர் என்ன சொல்யூஷன் கொடுக்குறாருன்றதை பார்ப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.